நீ உன்னோட லஞ்ச் மணியை தரமாட்டியா? அப்படியா? இல்லை, நான் அதை வச்சு தான் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ணும். சரி, நான் உன்னை கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பார்க்குறேன். அதுக்குள்ளே கிளாஸ் முடிஞ்சுதா? என்ன ஆளக்கானோ? மீட் மீ ஆஃப்டர் கிளாஸ்னு வெளியெல்லாம் போயிட்டானே, என்ன செய்ய போகிறானோ? இங்கிலீஷ் கிளாஸ் யாரும் படிக்கக்கூடாது. உங்களோட லஞ்ச் மணி எல்லாம் என்னோடது. இவன் நம்மளை மட்டும் புள்ளி செய்யணும், எல்லாரையும் புள்ளி செஞ்சிடறான். ஐயோ ஜிம்மி ஓடிடுறான், கைப்பில்ல. நான் யார் வரக்கூடாதுன்னு நினச்சேன்னா அவனே வந்துட்டானே. ஓடு இல்லைன்னா வந்து பிடிச்சிடுவான். பாடா ஏசி வந்துக்குள்ளே போவோம். இங்கே ஏசி வர்றதுக்காக வச்சுருக்காங்களே, இல்லை நம்ம தப்பிச்சு போகிறதுக்காக வச்சுருக்காங்களான்னு தெரில. புக்ஸுக்கெல்லாம் எப்படி கிராவிட்டி இல்லையோ தெரில. ஃபிசிக்ஸ் புக் மேலேயே ஃபிசிக்ஸ் இல்லாமல் வச்சுருக்காங்களே, ரொம்ப தப்பு. எல்லாம் கலராக புக் வச்சுருக்காங்க. மறுபடியும் ஏசி திறப்போம். இங்கே பார்த்தீங்களா ஸ்கேலை? இந்த ஸ்கேல் தான் நம்ம கை சைஸ்க்கு இருக்கும். இங்கே இந்த ஸ்கேலோட ஒரு மார்க்கு தான் நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, இது என்னதுன்னு தெரில, ஆனால் ஏதோ வச்சுருக்கான் ஜிம்மி. என்ன பெஞ்செல்லாம் இங்கே ஃபிசிக்ஸே இல்லாமல் கிராவிட்டியே இல்லாமல் மேலே பறந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா தொங்க விட்டுருக்கான். இங்கே யார்? ஜாக்கின்னு ஒரு பொண்ணு. அப்போ முடிய போகுது. இங்கே பார்த்தீங்களா ஸ்கெட்சு. இதை வச்சு ஸ்டெப்ஸ் கட்டியிருக்காங்களாம்மா. ஸ்டெப்ஸு இது நம்ம வரைகிறதுக்கு இல்லை கலர் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோமா, இல்லை ஸ்டெப்ஸாக கட்டுறதுக்கு யூஸ் பண்ணணுமா தெரில. இவங்க அப்படி தான் வச்சுருக்காங்க. நாங்கள் இது மேலே கொஞ்சம் ஸ்கூல்ஸ் போவோம். முடிக்க போகிறோம். என்னடா இது புக்குண்ணா? நாமெல்லாம் நம்ம கை சைஸ் தான் புக்கே இருக்கும். இங்கே புக்கே நம்மளோட பெருசாக இருக்கே. இங்கே யாரும் ஹெல்ப்னு கத்திட்டு இருக்காங்க. அவங்க கையில் மாட்டினா இதுக்குள்ளே பிடிச்சி போட்டுறான். அதுக்கப்புறமா ஹெல்ப் பண்ணுற வரவங்களையும் பிடிச்சி இந்த மாதிரி போட்டு நிறையா பேர் பிடிக்கிறான். அங்கேயாவது ஒரு கை, இங்கே 2 கை, எப்படியாவது பார்த்து பதனமாக எஸ்கேப் ஆகும். மறுபடியும் எஸ்கேப். அப்பாடா வந்தாச்சு. இங்கே ஏதோ வைக்கணுமாமா. பிக்கப் அண்ட் பிளேஸ் டெஸ்க். டெஸ்க்கை வச்சு இங்கே ஏறணுமாமா. ஏறிட்டா போச்சு. அப்பா எப்படி டெஸ்க் எடுத்தான்னு தெரில. எனக்கு என்னமோ ஹோப் பத்தலை. நான் இன்னொரு டெஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்கு. என்னடா ஏற மாட்டா. சரி, நம்ம இங்கே வச்சு இப்படி ஏறி இன்னொரு ஜம்பை போட்டு. ஐயோ ஜிம்மி பார்த்தான். இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஐயோ வந்துட்டானே. இப்போ நான் ஏன் அங்கே போனேன்னா, அங்கே ஒரு காசு பார்த்துட்டேன். அந்த காசு பிடிச்சி தான் நான் போனேன். அப்பா ஓடு. அப்பாடா. என்னடா ஸ்கூலுக்குள்ளே லாவாலாம் இருக்குது. நீ எரிமலை மேலே கட்டியிருக்கானா இல்லை லாவா குழம்பு மேலே கட்டியிருக்கானா தெரில. மறுபடியும் ஸ்கேல் மேலே தான் நடக்கணுமா? அடுத்து ஐயோ எப்பட்றா? நாம கீழே விழுந்தா மட்டும் பொசிங்கிறோம். இதில் கீழே விழுந்தா மட்டும் அந்த டேபிள் கீழே போயிட்டு எதுவுமே விடாமல் அப்படியே நீட்டாக மேலே வருது. எப்படி என்னடா கிளிச் ஆயிடுச்சு போல். சீக்கிரமா வா. வா. வர மாட்டேங்குதே. அப்பாடா வந்துருச்சு. மறுபடியும் ஐயோ. ஆனால் பரவாயில்ல, கிளிச்சால மறுபடியும் வந்துருச்சு. டெஸ்க்கு மேலே குதிச்சு போகணும். சீக்கிரமாக வா, அதுக்குள்ளே நான் மிக்சரி குதிச்சிடுவோம். அடுத்து இந்த புள்ளி ரொம்ப பண்ணுறான். ஸ்கூலே இது போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் இது மேலே ஜம்ப் பண்ணி அந்த டாப்புக்கு போகணுமா? இப்படி போகணுமா? அப்படி கடைசி வந்தாச்சு. இது என்ன உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்குது. சரி, வெளியே போகும்போதே நம்ம போயிடுவோம். ஐயோ இது என்ன இது மரம் இருக்கிற இதில் பட்டோம்னா நம்ம துண்டா போயிடுவோங்க. கடைசி தாண்டியாச்சு. ஐயோ இப்போ இது மேலே ஜம்ப் பண்ணி போனோமா? என்னடா இதில் இது கீழே போயிட்டு மேலே வருது. இங்கே எது மேலேயும் நம்பி நிற்க முடியல. பென்சில் நம்ம கை சைஸ் தான் இருக்கலாம். இது பென்சிலோட நிப்பு சைஸ் தான் நாமளே இருக்கோமே. இங்கே என்ன மூக்கு ஒழுகுது பாரு ஜிம்மி.
ஆனால் நம்ம ஜிம்மி தாங்க சயின்ஸ் லேபில் போய் ஏதோ குடிச்சு இவ்வளோ பெருசாக மாறிட்டான் போல. அவன் சிந்துனானா இந்த கிளாஸ் உடஞ்சிடான். ஆல்ரெடி விரிசல் விட்டு தான் கிடக்கு. நாம் போயிடுவோம். ஜம்ப் 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 ஜம்ப். இது ஒருவேளை கீழே போயிட்டு மேலே வருமோ? ஆமாங்க, கீழே போயிட்டு இது நான் ட்ரைனிங்கில் ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்படி போனால் இங்கே வந்து லேண்ட் ஆகிடும். அவ்வளோதான். மறுபடியும் ஸ்கேல் மேலே நடக்கணுமா? ஸ்கேல் போ. இது வெளியே போகணும். மறுபடியும் லாவாவா? டேய் இது என்ன எரி மேலே மேலே கட்டி வச்சுருக்கியாடா? ஃபுல்லாக லாவாவாக இருக்குது. கடைசி அந்த சிங்கன்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் மேலே போய் இங்கே பார்த்தீங்களா ஜிம்மியோட வேலையை பென்சிலை ஷேர் பண்ணி அதை போய் நின்னோம்னா நம்மளை குத்தி அங்கேயே மயங்கி விழுந்துடும். அவன் வந்து பிடிச்சி நம்மளை மறுபடியும் புள்ளி செய்ய ஆரம்பிச்சிடுவான். நமக்கு எதுக்கு வந்து போயிடுவோம். இவன் என்ன வாயிலே வராத மாதிரி பேர் வச்சுருக்கான். என்னடா பேர் இது? வந்துச்சு. அப்பா ஐயோ அரைச்ச. அது திரும்பி வர்றதுக்குள்ளே நீங்கள் லைக் ஷேர் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கூட இருக்க பெல்லைக்கானே ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். சீக்கிரமாக வா. ஓகே வந்துட்டு ஷூ. ஓகே. ஓஹோ இது முன்னாடி போகும்போது பின்னாடி வந்துச்சு. பின்னாடி வரும்போது நம்ம முன்னாடி போயிட நாட்டுக்கு. இங்கே யார் நிற்கிறது? யாருன்னு தெரியல. ஏதோ கிளிச் ஆயிடுச்சு போல. ஓய்யோ ஜஸ்ட் மிஸ். இங்கே பார்த்தீங்களா 2 பேரை? அங்கே யாரோ லவ்லி கேண்டின்னு ஒருத்தவங்க போகிறாங்க. நாம் அப்படியே இது கூடியே போய் இங்கே ஒரு பட்டன் அழுத்திட்டு அப்படியே இது வழியாக வந்து இங்கே எக்ஸிட் டோர் இருக்கும். இந்த எக்ஸிட் டோர் வழியாக மேலே போய் அப்படியே மறுபடியும் இது மேலே ஜம்ப்பு. இதில் ஒரு ஜம்ப்பு போடுவோம். ஜம்ப். ஓ லவ்லி கேண்டி சோளமுத்தா ஓச்சா. இங்கே ஏதோ கீழே போனால் நேரமாக போட்டிருக்கு. கீழே போவோம். ஐயோ ஜிம்மி வந்துட்டான். இங்கே ஏதோ 3 பட்டன் கொடுக்கணுமாமா. இந்த 3 பட்டனையும் கொடுத்துருவோம். ஐயோ கொடு. அவ்வளோ கடைசி. அப்பாடா அம்மா கடைசி. அப்படியே உள்ளே போயிடுவோம். என்ன ஆளக்கானா? ஐயோ வந்துட்டு உருவில் வந்துடுவானோ? வாடா. ஐயோ இவ்வளோ இது வந்துட போகிறான். நமக்கு எதுக்கு வந்து நம்ம அப்படியே போயிடுவோம். இங்கே நான் கூட சண்டை போட்டு இங்கே ஒரு வழி உருவாக்கி வச்சுருக்கேன். தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. கடைசி இங்கே தான் எல்லோ லைன் மாதிரி இருக்குது. இவ்வளோ கேப் வச்சுருக்காங்க. ஏதோ மந்திரிச்ச கயிறு போல் இருக்குங்க. இந்த கயிறு மேலே அப்படியே நடந்து இந்த கயிறு மேலே அப்படியே தாண்டி வந்தால் இந்த மாதிரி பழம் கிடைக்கும். ஐயோ சரி மறுபடியும் போவோம். நான் உன்னை விட மாட்டேன். அப்பாடா உண்மையாதால வர முடியாதுன்னு நினைக்கிறேன். தாண்டி போயிடணும். அடடா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் இப்போ அந்த வழியாக போகிறேன். அப்பாடா அப்பா சாமி இப்போதானே திருப்தியாக இருக்குது. அதை தாண்டிட்டோம். நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டு. என்னை யாராலையும் எனக்கு தடுக்க முடியாது. அப்பா இப்போ இப்படி போனோமா? ஜம்ப்பு. எனக்கு தெரிஞ்சு நாம தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். பின்னாடி தான் அந்த ஜாக்கின்னு ஒரு பொண்ணு வந்துருந்தது. நான் போவோம் சட்டு புட்டு போவோம். அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு வர முடியும். இப்போடா என்ன ஏதோ போகுது. அதுக்கு பேஸ்கெட் பாலா சரி போவோம். அதில் பட்டா இது நம்ம உருண்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன். சரி நம்ம போவோம். அப்பாடா அப்படியே பின்வாசல் வழியாக நம்ம தப்பிக்க போகிறோம். தப்பிச்சிட்டா சரி. தப்பிச்சிரு. ஐயோ புள்ளி
ஐயோ வந்துட்டானே, என்ன செய்ய போகிறான்? நான் உனக்கு இப்போ ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். நானும் ஒரு காலத்தில் உன்ன மாதிரி ஒரு லூசர் தான். ஒரு புள்ளி என்ன இந்த மாதிரி அப்ரோச் பண்ணான். நான் அவன்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், என்கிட்ட காசு இல்லை ஆனால் அவன் என்னை கண்டுக்கல. அவன் என்னை மண்ணுக்குள்ளே வளைச்சிட்டான். அதுக்கப்புறமா நான் அழுதுட்டு இருக்கும்போது அவன் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தான். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் அவனை மறுபடியும் புள்ளி பண்ணணும். அதுக்கப்புறமா நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ரொம்ப நிறைய ட்ரெயின் பண்ணி யாராலையும் எனக்கு தடுக்க முடியாத அளவுக்கு வந்து அதுக்கப்புறமா நான் ரொம்ப பலசாலியாக மாறிட்டேன். அதுக்கப்புறமா அவனை மறுபடியும் புள்ளி பண்ணி அதுக்கப்புறமா நான் தான் ஆல்ஃபா புள்ளியாக மாறிட்டேன். ஆனால் இப்போ நான் உன்னை அடிக்கணும். அதுக்கு நான் தான் வந்துட்டு சுற்றினேன். ஏன்டா என்ன அடிக்கிறேன்? டம்மி பாபா, இவன் பேஸ்கெட் பால் ஆச்சுங்க. பேஸ்கெட் பால் வச்சு தான் அடிக்கிறான். ஐயோ, பேஸ்கெட் பால் வச்சு குறைச்சி கொடுக்காது, நல்லா தான் அடிக்கிறேன். மேலே க்ரீன் கலரில் காமிக்குதில்ல, அதுதான் அவனோட ஹெல்த்து. ஹெல்த் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். ஐயோ இன்னும் கிராஸாக போகுது. அவமானப்படு, இன்னும் கொஞ்சம் தான் லைஃப் இருக்கு. ஐயோ அவமானப்படு. அப்பா ஒரு படி படுங்கிறல்ல. ஐயோ பட மாட்டேங்குதே. ஓகே ஓகே முடிக்க போகிறோம். அப்பாடா முடிச்சிட்டோம். அவன் அழுதுட்டு இருக்கான் பாருங்க புள்ளி. நாமெல்லாம் அவனை அடித்து அழுக வச்சுருக்கோம். சரி நாம போவோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து கொண்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னே உடனே உங்களுக்கு தான் வரும். இங்கே டம்மியாக டான்ஸ் ஆடுது. அப்போ நான் டான்ஸ் ஆட மாட்டேன்னா, டான்ஸ் ஆட தெரியாது, ஆனால் அமௌண்ட் போடுவேன். அவ்வளோதான் மக்களே, பா.